ஐயா இப்ப அது இல்ல அது அவரை ஊத்தி விட்டார் அவரோடையும் போறீங்க. நான் சொல்றது வந்து நீங்கள் இந்த இன அழிப்பு செய்த இந்த தமிழ் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு இன அழிப்பு செய்த இந்த ராணுவத்துக்கு இந்த காணியை கொடுப்பாங்க. இந்த வடமாற்றி விளக்கில பலாயிரக்கணக்கான சனம் வந்து காணி இல்லாம இருக்கு. சனம் போட்ட காசுல இருந்து போயிட்டு தயாரா இருக்கு. உங்களுக்கு காசு தான் தேவைன்னு சொல்லிச்சுன்னா அதை சனம் தர தயாரா இருக்கு. தயவு செய்து வந்து இந்த ராணுவத்துக்கு காணி கொடுக்காது. அவ்வளவு காணிகளை அதுல பிரச்சனை இல்லை. இதே பிரதேச ஒரு விரிவாக்கத்துக்கு அல்ல பிரதேச ஒரு மாதத்துக்கு நோட்டீஸ் போட்டு எடுத்தவங்க அந்த விஷயம் ரகசியமா செய்து எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு அளவெடுக்க பொது தேவைக்காக ஐயா கொஞ்சம் பொது தேவைக்காக சுயரிக்கப்படுதுன்னு இன்றைக்கு தான் நாங்கள் இந்த நோட்டீஸை பார்க்கிறோம். நாங்கள் பார்த்த உடனே வந்திருக்கிறோம். தயவு செய்து வந்து இந்த காணியை கொடுக்க உங்களுக்கு இந்த காணி வரும் ஐயா. இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் தரப்புற இழப்பீட்டுக்கு மேலதிகமாக 10 மடங்கு காசுக்கு நீங்க இந்த காணி விற்கலாம். சரி உங்களோட தயவு செய்து இந்த காணியை கொடுக்க வேண்டாம். அவன் சொல்லி சுவீகரிப்புக்கு தான் இந்த காணி இன்றைக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க. உங்களை கும்பின வருஷத்துல எடுத்து தருவீங்க. நாங்கள் போராடுவோம். நீங்கள் போராடுவீர்கள். அப்படி சொல்லாதீங்க. 1000 ஏக்கர் காணி வந்து எங்கட போராட்டத்தால இன்றைக்கு வடமாற்றி விளக்கில வந்து 1000 ஏக்கர் காணி ராணுவத்திட்ட எல்லாம் விடுவிக்கப்பட்டதும் போராட்டங்களால. இன்றைக்கு கடற்கரை ஓரத்துல வந்து 1000 ஏக்கர் காணி வந்து அளக்க வந்து நாங்க தடுத்தாங்க. அவ்வளவு காணிகளும் வந்து விடுவிக்கப்பட்டது. போராட முன்னமே விட்டுட்டு போறாங்க. அந்த கதையில் வேண்டாம். உங்களுக்கு இந்த காணியை மீட்டு தரப்படும். தயவு செய்து வந்து இந்த காணியை ராணுவத்துக்கு கொடுக்காதீங்க. ராணுவத்துக்கு வேணுமெண்டா ஒரு ஆச்சிரமத்துக்கு கொடுங்க. டிஎஸ் ஆஃபீஸுக்கு இந்த சேவைக்கு கொடுங்க. பிரதேச செயலகத்துக்கு கொடுங்க. பிரதேச சபையை கொடுங்க. அல்ல வடமாற்றி கிழக்கில் வந்து எத்தனை பொது தேவைக்கு கொடுங்க. ராணுவத்துக்கு கொடுக்க வேணாம் சொல்றோம். அக்கா வாங்க ரோட்ல அவங்கள கெஞ்சி கேட்கிறேன். தயவு செய்து வந்து ஒத்துழைக்காதீங்க. 5 ஏக்கர் பின்னுக்கு விட்டுது படம். அப்ப நான் உங்களுக்கு காட்டாட்டி நீங்கள் 5 ஏக்கரையும் இல்லாம தானே சுழிவிட்டீங்க ஐயா. இப்ப அது இல்ல அது அவரை ஊத்தி விட்டார் அவரோடையும் போறீங்க. நான் சொல்றது வந்து நீங்கள் இந்த இன அழிப்பு செய்த இந்த தமிழ் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு இன அழிப்பு செய்த இந்த ராணுவத்துக்கு இந்த காணியை கொடுப்பாங்க. இந்த வடமாற்றி விளக்கில பலாயிரக்கணக்கான சனம் வந்து காணி இல்லாம இருக்கு. சனம் போட்ட காசுல இருந்து போயிட்டு தயாரா இருக்கு. உங்களுக்கு காசு தான் தேவைன்னு சொல்லிச்சுன்னா அதை சனம் தர தயாரா இருக்கு. தயவு செய்து வந்து இந்த ராணுவத்துக்கு காணி கொடுக்காது. உங்களை மண்டாட்டமா கேட்கிறோம். தயவு செய்து கொடுக்காது. உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் தான் கேட்கிறேன். அது பத்து பேர் இருக்காது. இது வேறு விஷயம் தானே. இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு டிவிஷன் வந்திருக்கு. அந்த லேண்டுக்குள்ள இப்ப ஓனர்ஸ் சொல்லி வந்து உங்களுக்கு அந்த அளவீடு இந்த நோக்கத்துக்கு அளவீடு செய்ய அளவீடு பப்ளிக் ஒரு தனிநபர் கொடுக்குறதுக்கு இல்லை அளவீடு செய்து விளங்குதானே. உங்களோட காணியை எடுக்க போறாங்க. ராணுவத்தை தான் எடுக்க போறாங்க. தெரிஞ்சோடு தான் கொடுக்குறீங்க. ராணுவத்துக்கு கொடுக்குறீங்க. தெரிஞ்சோண்டு ஐயா இந்த இதெல்லாம் என்ன விளங்குது அவரையும் சொல்லிட்டாரு. நீ விளக்க சொல்ல தயவு செய்து வந்து இந்த அளவீட்டுக்கு ஒத்துழைக்காங்க. அந்த அளவீட்டுக்கு ஐயா அந்த விளக்க நீங்கள் இன்றைக்கு அளவீட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டாம். சரி தயவு செய்து அளவீட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டாம். ஐயா அளவீட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டாம். இந்த இனத்துக்கு என் பெயர் வந்து சபாரத்னம் பிரதீபன். இந்த முன்னுக்குள்ள கேம்பும் இந்தியாவில் உள்ள காணியும் என்னுடைய ஃபாதர் என்னுடைய அப்பாவிற்கு சேர்ந்த காணி. அவர் பிள்ளைகளுக்கு எழுதினவர் 7 பேருக்கு.
நான் தான் பவர் ஆஃப் அட்டர்னி எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறேன். இப்போ நான் 15 வருஷமாக இவியலோட இந்த காணியை தர சொல்லி தண்டித்து கேட்டு பார்த்து பொலிட்டிஷியன்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் காகிதம் போட்டு கஷ்டப்பட்டு இதுவரையில் ஒரு முடிவும் தரவில்லை. ஆனால் இப்போது அவர் செக்ஷன் 2க்கு போய் செக்ஷன் 5க்கு கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லி அக்யூசிஷன் அதுக்கு எல்லையை காட்ட சொல்லி என்னை வந்து கேட்டவ. ஆனால் எல்லையை காட்டுறதுக்கு அவன் இந்த செக்ஷன் 2 ட்ரேஷிங்கில் 24 ஏக்கர் ரெண்டு போட்டிருக்கு. உண்மையின்படி அந்த பக்கம் 28 ஏக்கர், இங்கால அவ ட்ரேசிங்கின் படி 5 ஏக்கர் ரெண்டு போட்டிருக்கணும். உண்மை இந்த பக்கம் 7 ஏக்கர். அங்கே பின்னுக்கு போய் பார்த்தா பின்னுக்கு 5 ஏக்கர் காணி அப்படியே விட்டுருக்கு, பாதையும் இல்லாமல் அளக்காமல். அப்போ நான் சொன்னேன், அளக்குறேன்டா நீங்கள் முழுவதும் அளக்க வேணும். அந்த ட்ரேசிங் செக்ஷன் 2வில் எடுத்த ட்ரேசிங் பிள்ளை நீங்கள் திரும்ப ப்ரோசஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கணும். அப்போ அதுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு எனக்கு தெரிவித்து கொடுக்க வேண்டாம் இது ஆமைக்குன்னு சொல்லி. ஆனால் நானும் 15 வருஷமாக கஷ்டப்படுறேன். இதுக்கு என்னென்ன ஒரு முடிவு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம். என் சகோதரங்களும் இப்போ எல்லோரும், எங்களுக்கும் வயது போகுது, எனக்கு 75 வயது. இப்போ 15 வருஷம் 60 வயதில் வந்து எடுக்கிறத தண்டிக்கணும். ஆமிக்காரர் விடுற நோக்கம் இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் லேண்டும் எழுதியிருக்கணும், இது நாங்கள் கடைசி வரையும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி. விளங்க இல்லையோ, நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆனால் இப்போ இந்த அளக்கிறதையும் பிள்ளையா, இந்த ப்ரோசஸ் எல்லாம் பிள்ளை. இப்போ இருக்கிறது வந்து விஜயபாகு ரெஜிமெண்ட் ஒரிஜினலாக கெசட் பண்ணிக்க ரெஜிமெண்ட் 551க்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லித்தான் கெசட் பண்ணினது. ஆனால் அதை கெசட் பண்ணி போட்டு அவே பேருந்து அப்படியே விட்டுட்டு வேறு இடத்துக்கு போட்டினோம். அப்போ விஜயபாகு ரெஜிமெண்ட் வந்து இதில் இருக்குது. அப்போ இந்த ப்ரோசஸே தேர் இஸ் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அதை கரெக்ட் பண்ணவும் இல்லை. ஆனால் டிஎஸ் அவையலும் 10 ஏக்கர் விஜயபாகு ரெஜிமெண்ட்டுக்கு கொடுத்தது, அதில் இருக்க சொல்லி. ஆனால் அவை இன்னும் எழும்பாமல் இருக்கணும். நாங்களும் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்றும் சரி வருவது இல்லை. அதுதான் நான் முடிவு சொல்கிறேன். கிளம்பி வந்த மக்கள் பிரதிநிதிகள் வந்து குறிப்பிட்டது வந்து வடமராட்சி கிழக்கில் பல மக்கள் வந்து காணி இருக்கிறதுக்கு வீட்டுக்கு காணி இல்லாமல் இருக்காங்க. அவ்வாறான நாட்கள் வந்து அதை காசு கொடுத்து உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு தயாராக, நீங்கள் அப்படி கொடுக்குறது தயாராக இருக்கிறீங்களான்னு சொல்லி அதை முன் வச்சுன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? இல்லை அப்படி என்ன அது 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 சரி தம்பி, முதல் காணி எடுத்தால் தானே நான் கொடுக்கல. முதல் காணி எடுக்க உதாரணம் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ரிப்போர்ட்டர் இப்படியே இருக்கு, இப்படியே வந்து காசு நீங்கள் ஆமி இருக்கத்தக்கதாக தர போறீங்க. ஆமி இருக்கத்தக்கதாக மார்க்கெட் வேல்யூ தான் நான் எடுக்கிறேன். ஆமியோட சேர்த்து எடுங்க. அந்த முழுவதும் விஷயம் இந்த காணி ஏற்கனவே வளர்க்கப்பட்டது, உங்களோட சம்மதம் இல்லாமல் வளர்க்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அளக்கேக்க நாங்கள் இல்லை. ஆனால் ஜேபி ஒருவர், அவருக்கு எல்லையால் தெரியும், அவர் காட்டினு சொல்லினோம். ஆனால் நான் அவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்க இல்லை, காட்ட சொல்லி. எந்த பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தா தானே அவர் லீகலாக அக்செப்ட் பண்ணி இல்லையா காட்டலாம். நான் அவருக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டர்னியும் கொடுக்க இல்லை. செக்ஷன் முடிஞ்சுன்னு சொல்லி தானே இப்போ நீங்கள் செக்ஷன் 5க்கு வந்திருக்கீங்க. செக்ஷன் 2 புள்ள தானே? இப்போ எது செக்ஷன் 2 செய்தது புள்ள தானே? அது பிள்ளையோ சரியோ, நான் லோயர் இல்லை. எனக்கு அது சரிபட தெரியாது. இதில் லாட் ஆஃப் they are talking about section 38, section 2. They have done quite a lot of things to take the land. They are determined to have it. I've tried all the politicians, I've tried all the ministry. I got a big file of all the letters I've written. So my view is where people are wasting their time. பெரிய காணிகள் இப்படி இது இவ சொல்லினா இது சேஃப்டி, தங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன். கடற்கரை இதில் முந்தி டைகர்ஸ் போட் ஜாடாக வச்சுருந்தது, நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிடணும். விளங்கலையோ? அப்போ போராடியும் என்ன செய்கிறது? நீங்கள் போராடுறதுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் இனி 10 வருஷம் போராட நாங்கள் இருக்க மாட்டோம். இது அவங்களுக்கு தான் போகும். விளங்கலையே? எங்கட காணியை இப்போ எடுத்து தந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம். கேணி தெற்கு மற்றும் பிரதமகேணி வடக்கு
கிராம அபிவிருத்தி எல்லைகளுக்கு இடைப்பட்ட பகுதியிலே J428 கிராம சேவையாளர் பிரிவில் இருக்கக்கூடிய தேவதுறவு என்று சொல்லப்படுகிற அழைக்கப்படுகிற ஒரு காணி துண்டை 25 ஏக்கர்கள் அதிலே அந்த காணிகளை சுயரிப்பதற்கான ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே இப்பொழுது ஸ்ரீலங்கா இராணுவம் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்றது. 10வது விஜயபாகு இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் அந்த இடத்தை ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கிறது. இந்த காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாகவே கூறி வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அந்த காணி உரிமையாளர்களுக்கு தெரியாமலே 20 ஏக்கர் காணிகள் அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் எஞ்சிய 5 ஏக்கர் காணிகளை அளவீடு செய்வதற்கென்று ஒரு அறிவித்தல் போடப்பட்டிருந்ததாக காணி உரிமையாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காணி உரிமையாளர் சார்பிலே ஒரு நபர் இங்கே வந்திருந்தார். அவர் அந்த 5 ஏக்கர்களை அடையாளம் காட்டுவதற்காக என்று வந்திருப்பதாக அவர் இங்கே சொல்லியிருந்தார். அவரை பொறுத்தவரையிலே அவர் இறுதி வரை தாங்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்காக முயற்சி செய்ததாகவும், ஆனால் அது விடுவிக்கப்பட போவதில்லை என்றொரு நிலையிலே தான் தாங்கள் இதை அடையாளம் காட்டுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் கூறியிருந்தார். இருந்தாலும் அவருக்கு தெரியாது ஏனைய 20 ஏக்கர்களும் அளக்கப்பட்டு விட்டது என்பது அவருக்கு சரியாக தெரிந்திருக்கவில்லை. அது தொடர்பாக இன்று நில அளவை திணைக்களத்தினர் அந்த இடத்திலே அந்த இடத்தை 20 ஏக்கரை தான் அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் அதற்கு இணங்கவில்லை. அவர் கூறியிருந்தார், இந்த 20 ஏக்கர் நாங்கள் எங்களுடைய சம்மதத்தோடு அடையாளம் காட்டப்படவில்லை, நீங்கள் இதை சுயரிப்பதற்காக என்று எடுக்கின்ற முயற்சிகளுக்கு தன்னால் ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்று சொல்லியிருந்தார். அதே நேரத்திலே மருதங்கேணி வடக்கு RDS, மருதங்கேணி தெற்கு RDS கிராம அபிவிருத்தி சங்கங்களை சார்ந்தவர்களும் இந்த இடத்திலே இராணுவ முகாமுக்காக காணி கொடுக்கப்படுவதை விரும்பவில்லை. அதனை விட இந்த இராணுவ முகாமோடு சேர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணியினுடைய உரிமையாளர்களும் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று இந்த 25 ஏக்கருக்கு சொந்தமான காணியை பராமரிப்பதாக சொல்லிக் கொள்ளுகிற நபருக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டோம், இராணுவத்தினருக்கு இந்த காணிகளை கொடுக்க வேண்டாம், அதை நீங்கள் ஒரு பொது தேவைக்காக நீங்கள் வழங்குங்கள். பொது தேவைக்கு வழங்குகின்ற பொழுது அல்லது தனிநபர்களுக்கு நீங்கள் அயலில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் அதை விற்பதாக இருந்தால் அதை அவர்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தயவு செய்து ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு நீங்கள் ஒத்துழைக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே இன்று அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு நிலையிலே அதாவது அவர் அடையாளம் காட்டுவதற்கு வந்த இடம் வேறு, நில அளவை திணைக்களத்தினர் அளவீடு செய்வதற்கு வந்த இடம் வேறு என்ற முரண்பாடுகள் காரணமாக இன்று இந்த அளவீடுகள் நடைபெறவில்லை. ஆனால் நாங்கள் காணி உரிமையாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம், இந்த காணிகள் நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று போராடுகின்ற பொழுது இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அதுவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இந்த காணிகளை மீட்பதற்கு நாங்கள் உங்களோடு முழுமையாக தோளோடு தோள் நின்று நாங்கள் குரல் கொடுப்போம். இந்த காணிகளை மீட்டு உங்களுக்கு தருவோம். மாறாக இந்த காணிகள் விடுவிக்கப்படாது என்கின்ற ஒரு தப்பான ஒரு எண்ணத்தோடு அந்த காணிகளை கைமாற்றி கொடுப்பதற்கு எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் இந்த இடத்திலே நாங்கள் அவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு. வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பானது இலங்கை போராக தமிழ், சிங்கள, முஸ்லீம் மக்கள் இன மத மொழி கடந்து வேலை செய்கிறது. அந்த வகையில் வடமாட்சி கிழக்கு பிரதேச பிரிவில் மருதங்கனி J428 கிராம சேவை பிரிவில் தேவதுறவு என்ற இடத்துல தனிநபருக்கு சொந்தமான கிட்டத்தட்ட அவருடைய காணிகள் 27 ஏக்கர் அமௌண்ட்டில் இராணுவம் வச்சிருக்கின்றது. அந்த காணியை இராணுவத்துக்கு சுவீகரிப்பதற்காக நில அளவை திணைக்களத்தால் அந்த சுவீகரிப்புக்கான நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸில் கூடி அவர்கள் ஒரு மயக்கமான செலவத்தை சொல்லியிருக்காங்க. சொன்னால் ஒரு பகிரங்க தேவைக்காக சுவீகரிக்கப்பட்ட என்ன தேவைக்கென்று சொல்லவில்லை. இங்கே வந்த இடத்துல தான் அது முற்றுமுழுதாக இராணுவ கேம்புக்கு சுவீகரிக்கப்படுவது எங்களுக்கு புரிஞ்சு நாங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிட்டு இது உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி. அந்த வகையில் நாங்கள் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு தெளிவாக சொல்லுகிறோம் என்று சொன்னால், மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களோட குறிக்கோளாக இருக்கின்றது, எங்களோட விஷனாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று வடமாட்சி கிழக்கு மருதங்கனி பிரதேசத்தில் மட்டும் 302 ஏக்கர் உறுதிக்காணிகள் இந்த இலங்கை அரச படைகளிடம் முப்படைகளிடம் கையெழுக்கின்றது. அதற்கான ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்கின்றது யாழ்ப்பாணம் ஃபுல்லாக. அந்த வகையில் இது மருதங்கனில் 302 ஏக்கர் காணி இருக்குது. அந்த 302 ஏக்கர் காணிக்கு தான் இந்த காணியும் அடங்குகின்றது. அந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம், மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேணும். உடனடியாக மக்களின் காணிகளை மக்களுக்கு விட்டு கொடுத்து இராணுவம் அங்கிருந்து அகற்றி வேணும்னு சொன்னால் இராணுவத்துக்கு வடமாட்சி கிழக்கில் பல அரச காணிகளுக்கு அரசனை கொடுக்கலாம், அது எங்களுக்கு. ஆனால் மக்களில் காணி மக்களுக்கு வழங்கப்பட வேணும் ஒன்றத்தில் வருகிறோம்.
குறிப்பாக இவர்கள் இராணுவத்துக்கு உரிமையாளர் சொல்லுகின்றார் தன்னுடைய காணியை தான் கொடுக்க போகிறோம். அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இராணுவம் இருக்கவும் அந்த காணியை வாங்குறதுக்கும் பலர் வந்து முண்டி அடிக்கின்றவர்கள். நாங்கள் இராணுவம் இருக்கவும் காணியை வாங்குறோம் சொல்லி. அப்போ அந்த நபர் சரியான நபர்னா அந்த அவர்களுக்கு விற்க வேணும். அவர் விற்று விட்டு போனால் அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள். ஆகையால் இராணுவத்துக்கு காணியை வழங்க ஏற்றுக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றைய குறிப்பாக உங்களுக்கு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் 27,000க்கு மேற்பட்ட மக்கள் காணி ஏற்றிருக்கின்றோம். எங்களோட வடமாட்சி கிழக்கு 18 டிவிஷன்லையும் வந்து கிட்டத்தட்ட நான் எந்த அறிவின்படி எனக்கு கிடைச்ச தகவல்கள் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட காணி இல்லாமல் இருக்கிறது. கொடுக்கப்பட்ட காணிகளும் 2 பரப்பு காணி தான் வழங்கப்படுகின்றது. அப்போ ஒரு சாதாரண ஒரு குடியிருப்புக்கு வழங்கப்பட்ட காணி 4 பரப்பு காணியாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் கொடுக்க 2 பரப்பு காணி. இந்த இடத்துல வந்து காணிகளை இராணுவத்தை கொடுக்கணும்னு சொல்கிறது அவரை நாங்கள் மன்றாட்டமாக கேட்குறோம். அந்த காணியை கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் மக்களுக்கு கொடுங்கள். காணி இல்லாத மக்களை கொடுங்கள். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் காணி இல்லாமல் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தை வீடு திட்டங்கள் இல்லாமல். ஆகையால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பெருமளவான காணிகள் இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு வடமாட்சி கிழக்கில் மட்டும்தான் இருக்கின்றது. ஆகையால் இந்த காணிகளை இராணுவத்தை கொடுக்க முப்படைக்கோ இவருக்கு கொடுக்கறதுக்கு காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு எக்காரணம் கொண்டும் அனுமதிக்காது. மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு கொடுக்காது. சிங்கள மக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், எந்த மக்களாக இருந்தாலும் மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அது ஆனால் இந்த ஐயா என்ன சொல்லுறது இராணுவத்தோடு சேர்ந்து காணியை வாங்குறதுக்கும் நபர்கள் இங்கே நின்று முண்டி அடித்தவர்கள். அப்போ கவர்மெண்ட் சொன்னால் அந்த ஐயா தன்னுடைய காணியை அந்த அவர்களுக்கு வித்துட்டு போகட்டுக்கும், அவர்கள் காணியால் வந்து இராணுவத்தோடு கூட செய்யட்டும் என்று இதை விஜயமாக கேட்குறேன். தயவு செய்து ஐயா அந்த காணிகள் நீங்கள் இராணுவத்தை கொடுக்கலாம், மக்களை கொடுக்கணும்னு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.